and fits. These may be due to brain cancer. உடம்புல ஏதாவது ஒரு பகுதி மட்டும் மரத்து போவது, செயலிழந்து போவது, கண் பார்வை தற்காலிகமாக குறைவு ஏற்படுவது, வலிப்பு, தொடர்ந்து தலைவலி, இதெல்லாம் பிரெயின் கேன்சருக்கான அறிகுறியா இருக்கலாம். கண் சிதைவு, கருவிழி வெள்ளை நிறமாக மாறுவது, whitening of iris and protruding of eyes. These may be due to eye cancer. Any ulcers, red or white color patches within oral cavity and partial closure of mouth may be due to oral cancer. வாயில அல்சர்ஸ் இருந்தா, நீண்ட நாட்களுக்கு புண்ணு இருந்தா, அது வந்து ஹீட்னால அப்படி நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாயை மூட முடியாம சிரமங்கள் இருந்தாலும் it may be due to oral cancer. Any pain or irritation while swallowing food or drinking water and change in voice may be due to throat cancer. முழுங்க முடியாத சிரமங்கள் இருந்தா, சாப்பிட முடியாம, தண்ணீர் குடிக்க முடியாம, அதே மாதிரி பேசும்பொழுது குரல் மாறுனுச்சு அப்படின்னா it may be due to throat cancer. Unexplained cough and bloody sputum may be due to lung cancer. அதே மாதிரி continuous stomach pain, blooding motion, continuous loose motion may be due to stomach cancer. உடம்புல மச்சம் அல்லது மரு இருந்தா, அந்த மரு வளர்ச்சி அடைந்தாலோ, நிற மாற்றம் ஏற்பட்டாலோ, மருவில இருந்து ஏதாவது ரத்த கசிவு ஏற்பட்டாலோ, உடனடியாக அந்த மருவை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுத்து இது வந்து கேன்சரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பயாப்சி அப்படிங்கிறது அதில் ஒரு செல் எடுத்து இது கேன்சரோட இதுவா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய டெஸ்ட். ஸோ அந்த பயாப்சி டெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி தொண்டையில் ரொம்ப பிரச்சனை இருந்தாலும் எண்டோஸ்கோப்பி எடுத்து இது என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டினியூஸ் ஃபீவர், தொடர்ந்து ஜுரம் வருது, தொடர்ந்து தலைவலி, வெளிரிய தோற்றம் ஏற்படுறது, அப்நார்மல் வெயிட் லாஸ், திடீர்னு 10 கிலோ 15 கிலோ வெயிட் குறையுது, நீண்ட நாட்களுக்கு பசிக்காமலே இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து பிளட் கேன்சரோட சிம்டம்ஸா இருக்கலாம். ஸோ டியர் சில்ட்ரன், if you feel anything abnormal, uncomfortable, உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா, while taking bath you have to self examine your body. குளிக்கும் பொழுது கொழுப்பு கட்டிகள் வலியுடனோ வலி இல்லாமலோ சிறிய அளவில் கூட இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாம உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க அதை சொல்லணும். So you will be getting a pamphlet from your class teachers which contains all the detailed information, what we should do, what we should not do, and the primary symptoms of cancer. Please read it and make it read by your parents and neighbors. By making awareness among masses, we are continuously fighting against cancer. So நான் சொன்ன உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். 6 to 7 hours டீப் ஸ்லீப் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீண்ட நேரம் டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, லேட்டாக தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது அது நம்ம ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். 6 to 7 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நல்ல ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை சாப்பிடணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும். சரியா? ஸோ இந்த தருணத்தில் வந்து நம்முடைய மறைந்த தாளாளர் அவர்களை நினைவு கூறாமல் என்னால் இருக்கவே முடியாது. எங்களுடைய தொண்டு நிறுவனம் சார்பாக 4-5 முறை அவரை நான் சந்தித்திருக்கிறேன். கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்க வேண்டும். என்ன செய்யுது, கடவுளும் சில நேரங்களில் பிழைகள் செய்கிறார். ஸோ அவருடைய வழியில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா படிக்கணும், ஆரோக்கியம் உள்ளவர்களா, நல்ல குணங்கள் நிறைந்த மனிதர்களா, நல்லா படித்து நல்ல பெயர் எடுக்கணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க் அவர் மேடம் ஃபார் ரெண்டரிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ.